ஒரு நீர்வீழ்ச்சியை கற்பனை செய்து பாருங்கள். அது மிகவும் உயரமானது. அதில் விழும் நீர் கீழே வந்து சேருவதற்கு முன்பே மூடுபனியாக மாறிவிடும். வெனிசுலாவிற்கு வரவேற்கிறோம். அசாதாரண வேறுபாடுகள் கொண்ட ஒரு நாடு. இங்கு உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து விழுகிறது. பண்டைய மண்ணின் கீழ் பரந்த எண்ணெய் இருப்புக்கள் உள்ளன. கரீபியன் கடற்கரைகள் அமேசான் மழைக்காடுகளை சந்திக்கின்றன. இன்று நாம் இந்த கவர்ச்சிகரமான தென் அமெரிக்க நாட்டை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் ஆராய்கிறோம். வெனிசுவேலா தென் அமெரிக்காவின் வடக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. கண்டம் கரீபியன் கடலை சந்திக்கும் இடத்தில் சரியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் தென் அமெரிக்காவின் வரைபடத்தை பார்த்தால் வெனிசுவேலாவை மேலே காணலாம். கண்டத்தின் கரீபியன் கடற்கரையின் ஒரு பகுதியை உருவாக்குகிறது. வெனிசுலாவின் இடத்தை சிறப்பானதாக்குவது வடக்கில் கரீபியன் கடல் மற்றும் வடகிழக்கில் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகிய இரண்டிற்கும் அணுகல் உள்ளது. இந்த நிலை வரலாறு முழுவதும் அதை ஒரு முக்கியமான கடல்சார் நாடாக ஆக்கியுள்ளது. வெனிசுலா 3 நாடுகளுடன் தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. மேற்கில் கொலம்பியா உள்ளது. தோராயமாக 2050 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அதாவது சுமார் 1270 மைல்கள். இது வெனிசுலாவின் மிக நீளமான நில எல்லையாகும். தெற்கில் வெனிசுவேலா 2137 கிலோமீட்டர் எல்லையில் பிரேசிலுடன் எல்லையாக உள்ளது. அதில் பெரும்பாலானது அடர்ந்த அமேசான் மழைக்காடுகள் வழியாக செல்கின்றன. கிழக்கில் கயானா உள்ளது, சுமார் 743 கிலோமீட்டர் எல்லையுடன். இந்த எல்லை வரலாற்று ரீதியாக சில பகுதிகளில் சர்ச்சைக்குரியதாக உள்ளது. வெனிசுவேலா திரினிதாத் மற்றும் டொபாகோ, கிரெனடா மற்றும் டச்சு கரீபியன் தீவுகள் உட்பட பல கரீபியன் நாடுகள் மற்றும் பிரதேசங்களுடன் கடல் எல்லைகளையும் கொண்டுள்ளது. மொத்தத்தில் வெனிசுவேலா தோராயமாக 4993 கிலோமீட்டர் நில எல்லைகளையும் அற்புதமான 2800 கிலோமீட்டர் கரீபியன் கடற்கரையையும் கொண்டுள்ளது. வெனிசுலா எவ்வளவு பெரியது? இந்த நாடு அப்ராக்சிமேட்லி 9,16,445 சதுர கிலோமீட்டர் அல்லது சுமார் 3,52,144 சதுர மைல்களை உள்ளடக்கியது. அதை முன்னோக்கில் வைக்க வெனிசுலா கலிஃபோர்னியாவை விட 2 மடங்கிற்கும் சற்று அதிகமாக உள்ளது, அல்லது எகிப்தை போன்ற அதே அளவு. தென் அமெரிக்க நாடுகளில் இது 6வது பெரிய நாடு. பிரேசில், அர்ஜென்டினா மற்றும் பெருவை விட சிறியது, ஆனால் சிலி மற்றும் கொலம்பியாவை விட பெரியது. இந்த பிரதேசத்திற்குள் நீங்கள் நம்ப முடியாத பன்முகத்தன்மையை காண்பீர்கள். பனி படர்ந்த ஆண்டிஸ் சிகரங்கள் முதல் பரந்த புல்வெளி சமவெளிகள் வரை, வெப்பமண்டல கடற்கரைகள் முதல் அடர்ந்த மழைக்காடுகள் வரை. வெனிசுலா தோராயமாக 28 முதல் 30 மில்லியன் மக்களுக்கு தாயகமாக உள்ளது. இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் பொருளாதார சவால்கள் காரணமாக குறிப்பிடத்தக்க இடம்பெயர்வு ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான வெனிசுவேலா மக்கள் நகர்ப்புற பகுதிகளில் வாழ்கின்றனர். சுமார் 88% மக்கள் நகரங்களில் வசிக்கின்றனர். மக்கள் தொகை நாட்டின் வடக்கு பகுதியில், குறிப்பாக கடற்கரை மற்றும் மலை பள்ளத்தாக்குகளில் குவிந்துள்ளது. தலைநகரான கராகஸ் நகரத்தில் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களையும், பெரிய பெருநகர பகுதியில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்களையும் கொண்ட மிகப்பெரிய நகரம். மற்ற முக்கிய நகரங்களில் எண்ணெய் தொழிலுக்கு பெயர் பெற்ற மராகைபோ, தொழிலுற்றை மையமான வலன்சியா, பார்கிசிமேட்டோ மற்றும் சியூடாட் கயானா ஆகியவை அடங்கும். வெனிசுலாவின் மக்கள் தொகை இன ரீதியாக பன்முகத்தன்மை கொண்டது. மெஸ்டிசோ, வெள்ளை, கருப்பு மற்றும் பழங்குடி வம்சாவளியின் கலவையுடன் ஒரு வளமான கலாச்சார நெசவை உருவாக்குகிறது. வெனிசுவேலா அசாதாரண இயற்கை செல்வத்துடன் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளது, அல்லது சிலர் சாபமிடப்பட்டதாக கூறலாம். பெரிய ஒன்றுடன் தொடங்குவோம். எண்ணெய். வெனிசுலா உலகின் மிகப்பெரிய நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் இருப்புக்களை கொண்டுள்ளது. 300 பில்லியன் பீப்பாய்களுக்கும் அதிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது சவுதி அரேபியாவை விட அதிகம், கனடாவை விட அதிகம், பூமியிலுள்ள வேறு எந்த நாட்டையும் விட அதிகம். இந்த இருப்புக்களில் பெரும்பகுதி ஒரினோக்கோ பெல்ட்டில் கனமான கச்சா எண்ணெய் வடிவில் உள்ளது. எண்ணெய்க்கு அப்பால் வெனிசுலா குறிப்பிடத்தக்க இயற்கை எரிவாயு இருப்புகளை கொண்டுள்ளது. சுமார் 200 டிரில்லியன் கனாடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது உலகளவில் முதல் 10 நாடுகளில் ஒன்றாக உள்ளது. ஆனால் செல்வம் அங்கே நிற்கவில்லை.
வெனிசுலா கணிசமான கனிம செல்வத்தை கொண்டுள்ளது. இதில் அடங்கும் தங்க வைப்புக்கள், குறிப்பாக கயானா ஷீல்டு பகுதியில், தென்கிழக்கு மாநிலங்களில் வைரங்கள், இரும்பு தாது, குறிப்பாக கயானா பகுதியில், பாக்சைட், அலுமினியம் தயாரிக்க பயன்படும் தாது, நிலக்கரி வைப்புக்கள், நிக்கல், பாஸ்பேட்டுகள் மற்றும் பிற தொழில்துறை கனிமங்கள். நாடு மகத்தான நீர்மின்சார சக்தியையும் பயன்படுத்துகிறது. உலகின் மிகப்பெரிய நீர்மின்சார நிலையங்களில் ஒன்றான குறியானை வெனிசுலாவின் மின்சாரத்தின் குறிப்பிடத்தக்க பகுதியை வழங்குகிறது. மேலும் உயிரியல் வளங்களை மறக்க வேண்டாம். வெனிசுலாவின் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் மதிப்புமிக்க மரக்கட்டைகள், மருத்துவ தாவரங்கள் மற்றும் கிரகத்தில் மிக வளமான உயிர் பன்முகத்தன்மைகளில் சிலவற்றை கொண்டுள்ளன. வெனிசுலாவின் புவியில் கண்கவர் அழகானது 4 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக ஆண்டிஸ் மலைகள் வடமேற்கில். இங்கு நீங்கள் பீகோ பொலிவரை காணலாம். 4978 மீட்டர் அல்லது 16332 அடி உயரத்தில் வெனிசுலாவின் மிக உயர்ந்த சிகரம். இந்த மலைகள் மெரிடா போன்ற அழகான நகரங்களை தழுவுகின்றன மற்றும் வெப்பமண்டலத்தில் இருந்தாலும் குளிர்ந்த காலநிலையை வழங்குகின்றன. இரண்டாவதாக கடற்கரை மலைத்தொடர் மற்றும் கரீபியன் கடற்கரை 2800 கிலோமீட்டர்களுக்கு மேல் நீண்டுள்ளது. இங்கே நீங்கள் அழகிய கடற்கரைகள், கடலோர நகரங்கள் மற்றும் பிரபலமான சுற்றுலா தலமான மார்கரிட்டா தீவு போன்ற தீவுகளை காண்பீர்கள். மூன்றாவதாக லாஸ் லானோஸ், நாட்டின் 1/3 பகுதியை உள்ளடக்கிய பரந்த மத்திய சமவெளிகள். இந்த புல்வெளிகள் மழைக்காலத்தில் வெள்ளத்தில் மூழ்கி காபிபராஸ், அனகோண்டாஸ் மற்றும் கேமன்ஸ் உள்ளிட்ட வன்முறைக்கு புகலிடமாக மாறும். இது வெனிசுலாவின் கௌபாய் நாடு. நான்காவதாக கியானா மலைநிலங்கள் தென்கிழக்கில் டெபுயீஸ் என அழைக்கப்படும் பண்டைய மேசைமேல் மலைகளின் தாயகம். இந்த உருவாக்கங்கள் பூமியில் உள்ள மிக பழமையான பாறை உருவாக்கங்களில் ஒன்றாகும், கிட்டத்தட்ட 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையவை. இந்த டெபியூய்களில் ஒன்றிலிருந்து அயான் டெபியூய் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி 979 மீட்டர் விழுகிறது. இது உலகின் மிக உயரமான தடையற்ற நீர்வீழ்ச்சியாக ஆக்குகிறது. இவை அனைத்தையும் இணைக்கும் ஒரினோகோ நதி தென் அமெரிக்காவின் நீளமான நதிகளில் ஒன்று. 2140 கிலோமீட்டர் நீளம். கியானா மலை நிலங்களிலிருந்து அட்லாண்டிக் பெருங்கடல் வரை பாய்கிறது. வெப்பமண்டலத்திற்குள் முழுவதுமாக அமைந்திருப்பதால் வெனிசுலா ஆண்டு முழுவதும் சூடான வெப்பநிலையை அனுபவிக்கிறது. ஆனால் உயரம் மற்றும் பகுதியின் அடிப்படையில் காலநிலை வியாதக முறையில் மாறுபடுகிறது. தாழ்நிலங்கள் மற்றும் கடற்கரையில் வெப்பமண்டல காலநிலை உள்ளது. ஆண்டு முழுவதும் சராசரி வெப்பநிலை சுமார் 27 டிகிரி செல்சியஸ் அல்லது 80 டிகிரி ஃபாரன்ஹீட். மலைகளில் வெப்பநிலை கணிசமாக குறைகிறது. உயரத்தில் உள்ள மெரிடா இரவில் உறைபனிக்கு அருகில் வெப்பநிலையை அனுபவிக்க முடியும். வெனிசுலாவின் ஒரே பனி படர்ந்த சிகரங்களை கொண்டுள்ளது. வெனிசுலாவில் 2 முக்கிய பருவங்கள் உள்ளன. டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை வறண்ட பருவம் மற்றும் மே முதல் நவம்பர் வரை மழைக்காலம். மழைக்காலம் வியத்தகு மதிய இடிமுழக்க புயல்களை கொண்டு வருகிறது. குறிப்பாக லாஸ் லானோஸில் இது விரிவாக வெள்ளத்தில் மூழ்கலாம். இந்த மாறுபட்ட காலநிலை வருடத்திற்கு 3000 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழையை பெறும் வெப்பமண்டல மழைக்காடுகள் முதல் 400 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழையை பெறும் அரை வறண்ட மண்டலங்கள் வரை அனைத்தையும் ஆதரிக்கிறது. வெனிசுலா மாறுபாடுகள் நிறைந்த நாடு. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்புக்கள் முதல் உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி வரை, கரீபியன் கடற்கரைகள் முதல் அமேசான் மழைக்காடுகள் வரை இந்த நாடு இயற்கையின் கொடைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. அத்தனை சவால்கள் இருந்தாலும் வெனிசுலா தென் அமெரிக்காவின் மிக முக்கியமான நாடுகளில் ஒன்றாக உள்ளது, இயற்கை வளங்கள் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையுடன். இந்த விரிவான பார்வையை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் மேலும் புவியியல் உள்ளடக்கத்திற்கு மணியை அடிக்கவும் மறக்காதீர்கள்.